ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சூப்பரான மேங்கோ புட்டிங் தாங்க பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோல் எல்லாமே உரிச்சிட்டு அந்த ஃப்ளஷ் மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம. இப்போது நம்ம இந்த அளவுக்கு வந்து ஃப்ளஷ் எடுத்துருக்கோங்க. இப்போ நான் இது வந்து மிக்சர் ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சுகர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 கப்புக்கு வந்து மேலே ஆட் பண்ணியிருக்கேங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து நம்மளுக்கு 1 டம்ளர் வந்து தேவைப்படுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்சியில் அரைக்கிறதுக்கு நம்ம வந்து 3/4 டம்ளர் பால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலை வந்து 2 பேட்சாக ஊற்றிக்கிறேங்க. 2 பேட்சாக ஊற்றிட்டு மிக்சியில் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிடுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு க்ரீமியாக வந்து வரணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் வந்து இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மேங்கோ பியூரி ஃபுல்லாக இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ கேஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு இது வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போது இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் ஊற்றுறதுக்கு அந்த 1/4 டம்ளர் வந்து பால் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு இந்த ரெசிபிக்கு டோட்டலாக வந்து 1 டம்ளர் பால் தாங்க தேவைப்படும். நான் ஒரு மாம்பழத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும் 1 டம்ளர் பால். இப்போது இது நல்லா வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு இது வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க. கைவிடாமல் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோலேயே நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் பார்த்திங்களா, இதில் வந்து கொஞ்சம் தான் உங்களுக்கு கட்டியாக இருக்குது. இது வந்து பத்தாது, இன்னும் வந்து நம்மளுக்கு நல்லா திக்காகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா வந்து கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்மளுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னும் அந்த திக்னஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். இதோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டோடு இப்போ இன்னும் கொஞ்சம் திக்காயிட்ருக்கு இல்லைங்களா. இது வந்து பத்தாது, இன்னும் வந்து நம்மளுக்கு நல்ல திக்னஸாக வரணும். இப்போ வந்து பாருங்கள், நான் கேஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், கொஞ்சம் திக்காயிட்டு வருது இல்லைங்களா. இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் அப்படி எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை ஃபுல்லாகவே அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஃபாயில் கவர் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து கொஞ்ச நேரம் செட் பண்ண வச்சுருங்க. வெளியில் கொஞ்ச நேரம் செட் பண்ணுங்கள். நல்லா சூடாறிட்டதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 ஹவர் அப்படி வச்சுருங்க. அப்படி ஃபாயில் கவர் இல்லாட்டியும் பரவாயில்ல, வேறு எதாவது பிளாஸ்டிக் கவர் போட்டுட்டு நல்லா வந்து டைட் பண்ணிவிடுங்க, ரப்பர் பேண்ட் அந்த மாதிரி போட்டு. இப்போ வந்து பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணி வச்ச புட்டிங் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. எவ்வளோ சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள். மேங்கோ புட்டிங் வந்து சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப டேஸ்ட்டாக, சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தாங்க இந்த ரெசிபி. உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கும் இதே மாதிரி வந்து பண்ணி கொடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே என்னோடய சேனலில் ஷேர் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.